குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவா மகேஸ்வரா குருசாஸ்தா பரபிரம்மா தத்மஸ்ரீ குருவே நமக. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். குரு சண்டால யோகம். வாழ்க்கையில ஒருத்தருக்கு ஒரு நாளாவது இந்த குரு சண்டால யோகம் அப்படிங்கிறது வந்துடணும். ஏன்னா எப்பேற்பட்ட கஷ்டம், எப்பேற்பட்ட கடன், எப்பேற்பட்ட மன உளைச்சல், திருமண தடை, எல்லாத்துலயும் பிரச்சனை, இப்படி இருக்கக்கூடிய மொத்த பிரச்சனையும் குரு சண்டால யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா அப்படியே படார்னு எல்லாம் தீர்ந்துடும். திரும்பி பார்த்தா நம்ம வாழ்க்கை பெரிய பாதாளத்திலிருந்து ஒரு பசுமையான இடத்துக்கு வந்த மாதிரி இருக்கும். அப்பேற்பட்ட உணர்வை கொடுக்கக்கூடியது, அப்பேற்பட்ட அரிதிலும் அரிதான ஒரு யோகம் அப்படிங்கிறது தான் குரு சண்டால யோகம். இப்ப உங்களோட ராசிக்கு குரு சண்டால யோகம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. இந்த குரு சண்டால யோகத்தால உங்களுக்கு என்ன நடக்க போகுது? அதாவது சனி கெட்டு போனாலும் சரி, குரு கெட்டு போனாலும் சரி, ராகு கெட்டு போனாலும் சரி, கேது கெட்டு போனாலும் சரி, குரு சண்டால யோகம் இருந்துருச்சு அப்படின்னா கெட்டவங்களும் நல்லது செய்வாங்க. நமக்கு துரோகம் செய்யணும்னு நினைச்சவங்க கூட மனம் திருந்தி வருவான். அப்பேற்பட்ட யோகம் உங்களுக்கு கிடைக்குது. மே மாசம் 14ஆம் தேதி குரு பகவானோட பயிற்சி. குரு பகவான் ரிஷபத்திலேருந்து மிதுனத்துக்கு போறார். 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி. ராகு மீனத்திலேருந்து கும்பத்துக்கு வரார். அப்ப குருவால ராகு பார்க்கப்படுறார். இதுதான் குரு சண்டால யோகம். பல பேர் சொல்லுவாங்க குரு ராகு சேர்ந்து இருந்தாதான் குரு சண்டால யோகம்னு. அப்படி கிடையாது. குரு ராகு சேர்ந்து இருந்தாலும் குரு சண்டால யோகம், ராகுவை குரு பார்த்தாலும் குரு சண்டால யோகம். இந்த குரு சண்டால யோகம் மே மாசம் 18ஆம் தேதியிலிருந்து உங்களோட ராசிக்கு என்ன கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். துலா ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரு பகவானோட பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது கொடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி ஒரு யோக அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்திருக்கு. அதாவது வருட கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சனி பகவான், குரு பகவான், ராகு கேதுக்கள் சர்ப்ப கிரகங்கள், இவங்க தான் வருட கிரகங்கள். ஒரு வருட பலன்கள் அப்படிங்கறத நாம சொல்லணும் அப்படின்னாலே இந்த கிரகங்களோட நிலை, இந்த கிரகங்களோட மாற்றம், இந்த கிரகங்களோட பார்வை, இதை வச்சுதான் நாம சொல்லுவோம். இதுல பாத்தீங்கன்னா சில கிரகங்கள் கொடுக்கிற நிலையில இருக்கும், சில கிரகங்கள் அதை தடுக்கிற நிலையில இருக்கும். இந்த 4 கிரகமே கொடுக்கிற நிலைமையில இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அதிசயமான ஒரு அபூர்வமான கிரக அமைப்பு அப்படிங்கிறது. அப்படிப்பட்ட அமைப்பு துலா ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் வந்திருக்கு. அதுவும் இந்த விசுவாவசு வருஷம் பிறந்து ஒரு 40 நாள்ல கையில பிடிக்க முடியாத நபர்கள் யாரு அப்படின்னா துலா ராசிக்காரர்கள் தான் அடிச்சு சொல்லலாம். அந்த அளவுக்கு அற்புதமான நேரம். ஏன்னா சனி பகவான் உங்களோட ராசிக்கு 6வது வீட்டுல இருக்காரு. ருணரோக சத்துருஸ்தானம் இருக்கிறதுலயே அற்புதமான இடம். சனி பகவான் இருக்கக்கூடிய 6ஆம் இடம் அப்படிங்கிறது எதா இருந்தாலும் சரி, கண்ணை மூடிட்டு கடல்ல குதிச்சா கூட முத்து எடுத்துக்கிட்டு வெளியில வரலாம். அந்த மாதிரி ஒரு யோகம் அப்படிங்கிறது தான் 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது. நம்மள எப்படியாவது அழிக்கணும்னு நினைக்கிறவன் அவனுக்கே தெரியாம நம்மள வளர்த்து விடுவான். எதிரிகளாலேயும் நன்மை, நண்பர்களாலேயும் நன்மை, எடுக்கிற முயற்சிகள்ல வெற்றி, எல்லாத்தையும் வாரி கொடுக்கக்கூடிய இடத்துல சனி பகவான் இருக்காரு. இந்த நேரத்துல மே மாசம் 14ஆம் தேதி விசுவாவசு வருட சித்திரைக்கு 31ஆம் தேதி குரு பகவான் உங்களோட ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு வரார். அற்புதமான இடம். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அஷ்டமத்துல குரு மாத்திக்கிட்டு அம்மான் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லை, பணமே வரல, பணப்புழக்கமே இல்ல, அன்றாட செலவுக்கு நான் கஷ்டப்பட்டு போயிட்டேன், ஒரு கையில டீ குடிக்க கூட காசு இல்லாம போச்சு, ஒரு பஸ்ஸுக்கு காசு இல்லாம கூட நடந்தெல்லாம் போய் பார்த்துட்டேன், ஒரு 100 ரூபாய்க்கு கூட வழி இல்லாமலாம் நின்று பார்த்துட்டேன். இந்த நிலைமை அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு கடந்த காலகட்டத்துல இருந்திருக்கும். இப்ப குரு எங்க வராரு? இருக்கிறதுலயே அற்புதமான இடமான 9ஆம் இட குரு. நீங்க கூட அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க 9ல குரு அப்படின்னு. அவனுக்குலாம் என்னடா குரு 9ல இருக்குடா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படிப்பட்ட 9ஆம் இடத்துல குரு பகவான் இருக்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஓடுனவனுக்கு 9ல குரு அப்படின்னு. அப்போ ஓடுனவன்னா யாரு? வாழ்க்கையை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறவன். உங்களுக்கு 9ல குரு இருந்ததுன்னு வச்சுக்கீங்க, எங்க ஓடுனாலும் சரி வெற்றி உங்களுக்கு தான். நீங்க ஒருத்தன் ஒண்ணு பிடிச்சி கீழே தள்ளி விட்டான்னா கூட தள்ளி விட்டவன் செவனேன்னு போயிடுவான். கீழே உளுந்த இடத்துல நமக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அப்பா இதுக்கு தான் தள்ளி விட்டியாடா, சேர்றா சந்தோஷம்டா அப்படின்னு அதை வாரி சோப்புல வச்சுக்கிட்டு நம்ம பட்டுக்கா வந்துடலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அமைப்பு 9ஆம் இட குருவால இருக்கு. காசு பணத்துக்கு பஞ்சம் அப்படிங்கிற வேலையே கிடையாது. தொழிலா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும் சரி, நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும். செய்தொழில் பாத்தீங்கன்னா 4 பிரான்ச் ஓபன் பண்ற அளவுக்கு வளரும். ஒரு கடை வச்சிருந்தேன், இங்கிட்டு ஒரு கடை திறந்தேன், இங்கிட்டு ஒரு கடை திறந்தேன், ஊர்ல இருக்கிற 4 திசையில என் கடை இல்லாத இடமே கிடையாதுரா அப்படின்னு நீங்க காலரை தூக்கி விட்டுட்டு சொல்லிக்கலாம். அந்த அளவுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் இந்த குரு பேச்சு. சும்மா முக அலங்காரத்துக்காக துலா ராசிக்காரர்கள் சந்தோஷப்படணும் அப்படிங்கிறதுக்காகலாம் சொல்ல கிடையாது.
உண்மையிலேயே நடக்கும். ஏன்னா எல்லா கிரகங்களுமே சாதகமா இருக்குல்ல, அப்புறம் நடக்காம எங்க போயிடுது? இப்ப எல்லா கிரகங்களும் சரியில்லாத இடத்துல இருந்தப்ப நம்மளை போட்டு வாட்டிச்சா இல்லையா? இப்ப 8ல குரு இருந்தப்ப காசு பணம் அப்படியே பொங்கிட்டு இருந்ததா உங்களுக்கு? கஷ்டம் தானே போட்டுக்கிட்டு இருந்தீங்க. அப்ப கெட்ட நேரத்துல கெட்டது நடக்குன்னா நல்ல நேரத்துல நல்லது நடக்காது. நீங்க நம்பணும் முதல்ல. அந்த அளவுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும். அதோட முக்கியமான விஷயம் குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது. இப்ப அவர் இருக்கிற இடத்தாலேயே பாத்தீங்கன்னா நீங்க வீடு கட்டலாம், வண்டி வாகனம் வாங்கலாம், பெரிய நிறைய 4-5 வண்டி வாங்கி போடுற அளவுக்கு கூட வருமானம் இருக்கும். 2-3 வீடு கட்டி வாடகை கூடக்கூடிய அமைப்பு கூட இருக்கு. அடையான் ஜோசியர் என்ன செலவுக்கே காசு இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் நீ வேற அப்படின்னு சொல்றவங்களுக்கு கூட திடீர் யோகம் அப்படிங்கிறது வரும். அதான் நான் சொன்னேன், எடுத்த உடனே கொடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கும் அப்படின்னு. அதனால எல்லாமே நடக்கும், கவலையே வேண்டாம். குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களோட சொந்த ராசியிலேயே விழுவுது. குரு பார்க்கப்படுறீங்க, நீங்க புனிதம் அடைகிறீங்க. அப்ப எது நினைச்சாலும் வெற்றி. கடந்த காலகட்டத்தில் வாங்கின கடன் அடையும், கடந்த காலகட்டத்தில் இருந்த நோய் நொடிகள் அகலும். சில பேருக்கு இந்த பிபி பரம்பரை வியாதிகள் இருந்திருக்கும். ஏன்னா சனி பகவான் 5ல இருந்து இப்பதானே 6க்கு வந்திருக்காரு. அவர் 5ஆம் இடத்துல இருந்தப்ப பரம்பரை வியாதியை கொடுத்துருப்பாரு. சில பேருக்கு மண்டை தலை கொட்டி சொட்டையா போயிருக்கும். ஏன்னா நீங்க இந்த தலை அந்த பரம்பரை வியாதியால நரைச்சு போயிருக்கும், சொட்டையா இருந்திருக்கும். சில பேருக்கு ரத்த அழுத்தம் இருந்திருக்கும், ரத்த சர்க்கரை இருந்திருக்கும். இந்த மாதிரியான பரம்பரை வியாதிக்கு ஆட்பட்டவங்க எல்லாம் இப்ப அதுல இருந்து வெளியே வந்துருவீங்க. ஏதோ ஒரு மாற்று மருத்துவத்தால குணமடைஞ்சிருவீங்க. முடி எப்படி ஜோசியரை நுழைக்கும் அப்படின்னு கூட நீங்க கேட்கலாம். அதை பத்தி கவலையே இல்லை, மூளை நிறைய இருக்கு, முடியை பத்தி கவலைப்பட வேண்டாம். மூளையை பயன்படுத்தி எப்படி முன்னுக்கு வரேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதன்மே கவலையை விட்டுருவீங்க. கொட்டினா ஓட்டிட்டு போது போடா அப்படின்னு. இவ்வளவு நாளா அதை நினைச்சு வருத்தப்பட்டது போதும், தூக்கி போட்டு வேலையை பார்ப்போம் போடா அப்படிங்கிற மனநிலைக்கு வாழ்க்கைய முன்னேற்ற பாதையை கொண்டு போவீங்க. அந்த ராசியில பதிகிற குரு பார்வை உங்களுக்கு தன்னம்பிக்கையோட உச்சத்தை காட்டும். எதா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்டான்னு இறங்கக்கூடிய ஒரு திமிர் உங்களுக்கு கொடுக்கும். இது திமிர் அப்படின்னு கூட நாம சொல்லிட முடியாது. எப்படி சொல்றது, ஒரு விஸ்வரூபம் நீங்க எடுக்க போறீங்க அப்படின்னு வேணா இதை சொல்லலாம். அது மாதிரி ராசிக்கு 3வது வீட்டுல குரு பார்வை அப்படிங்கிறது விழுவுது. இந்த 3ஆம் இட குரு பார்வை அண்ணன் தம்பிகளுக்குள்ள பிரிஞ்சு போனவங்க இவங்க எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து வைக்கும். பங்காளிகளுக்குள்ள சண்டைடா பல தலைமுறையா நாங்க பேசிக்கிறதே இல்லை அப்படின்னு அவங்க எல்லாம் கொண்டாந்து சேர்த்து வைக்கும். ஒரு கோயில் குளத்துக்கு, ஒரு நம்ம குலதெய்வ கோயிலுக்கு பங்காளிகள் சகிதமா போறேன், பிள்ளைகளுக்கு ஒரு மொட்டை அடிக்கணும், காது குத்தணும், பொங்க வைக்கணும், கிடா வெட்டணும், இந்த மாதிரி பங்காளிகள் சகிதமா போய் வணங்கக்கூடிய பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும். இது மாதிரி பூர்வீக சொத்துல பாக பிரிவினை செஞ்சுக்கிறது, அண்ணன் தம்பிகளுக்குள்ள சண்டை சச்சரவு இல்லாம இந்தப்பா ஒம்பாகம் இந்தப்பா ஏம்பாகம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியா பிரிச்சுக்கிட்டு நல்லபடியா வாழக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதையும் கொடுக்குது. அது மாதிரி உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துல குரு பார்வை விழுவுது. இது ரொம்ப அவசியம். ஏன்னா 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். இங்க குரு பயிற்சி அடுத்த 4 நாள்ல ராகு வராரு. ராகு 5ல உட்கார்ந்தாருன்னா புள்ளையோல கெடுத்து விடுவாரு. புள்ளையோ ஒழுங்கா படிக்காது, புள்ளையோ நம்ம சொல் பேச்சை கேட்காது, சேட்டை பண்ணும், இப்பெல்லாம் இருக்கும். ஆனா ராகு அங்க வர்றப்பயே குரு பார்க்க புனிதப்பட்டு வராரு அப்படிங்கறதால ராகுவால கெடுதல் செய்ய முடியாது. அப்ப பிள்ளைகளோட கல்வி நல்லா இருக்கும், பிள்ளைகளோட வாழ்க்கை நல்லா இருக்கும், பிள்ளைங்க நம்ம பேச்சை கேட்டு நடந்துப்பாங்க, பிள்ளைங்க நல்லா சம்பாதிப்பாங்க, பிள்ளைங்களோட குடும்பம் நல்லா இருக்கும், நமக்கு புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். இப்படி சகலவிதமான நன்மைகள் அப்படிங்கறதும் நடக்க போகுது. இந்த ராகு 5ஆம் இடத்துக்கு வர்றப்ப கேது லாபஸ்தானத்துக்கு போயிடுவார், 11வது வீட்டுக்கு. அப்ப இன்னொரு சர்ப்ப கிரகமும் நமக்கு லாபத்தை அள்ளி கொடுக்க போகுது. அப்படிங்கிற வகையில இந்த குரு பயிற்சி காலகட்டம் அப்படிங்கிறது சனி, குரு, ராகு, கேது 4 கிரகங்களுமே உங்களுக்கு சாதகமா இருந்து அற்புதமான யோக பலனை அள்ளி கொடுக்க போகுது. நல்ல நேரம் தொடங்கிருச்சு. உங்களால முடிஞ்ச உதவிகளை 4 பேருக்கு தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருங்க. இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல நீங்க உங்க வாழ்க்கையோட உச்சத்தை தொடுவீங்க. துலா ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.